கார்த்திக் செம்ம கத்தா போட்டியில நிக்கிறாரு. ஆனந்த், அருண் 2 பேரும் ஓவரா பில்டப் போட்டுட்டு இருக்காங்க. கார்த்திக் டேய் டேய் போதும்டா, நீங்க போதும்டா சாமி, போதும்டா நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதியோட ஃப்ரெண்டு ரேவதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க சண்டை போடக்கூடாதுன்னு புடிச்சு வச்சிருக்க. ஆனா இவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ என்னன்னு பாரு. அதுவும் அவன் பாக்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சண்டை போட்டு இருக்கிற இடத்துல அங்க மாப்பிள்ளையும் ராஜா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னமாமா, இவன் அத்தை கூட சேர்ந்துருவான் போல இருக்கே, நான் இவன் அசால்ட்டா நினைச்சிட்டேனே. டேய் விடு மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள, நம்ம 2 பேர் தான் நிரந்தர அல்லக்கை. அவன்லாம் சும்மா காசுக்கு வந்தவன். 5 பணம் வாங்கிட்டு அவன் பாட்டுல போயிருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியும் இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை செம்ம சூப்பரா போய் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற அந்த ஆளை தோக்கடிச்சிடுறாங்க. சிவனாண்டி செம்ம கோவத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாங்க. அப்பயும் நம்ம சாமுண்டேஸ்வரி விடல. நீ எப்பயுமே 2வது ஆள் தான், நம்பர் 2 தான், நம்பர் 1க்கு நீ வரவே முடியாதுன்னு சொல்லி துரத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்ச பின்னாடி ஜெயிச்சதுக்கான டிராஃபியை வாங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஜெயிச்சதுக்கு 5 பவுன் செயின், தங்க செயின் கொடுக்குறாங்க. அதை கார்த்திக்க வாங்க சொல்றாங்க. கார்த்திக்கும் போறாரு. ஆனா தங்க செயின் வேண்டான்னு சொல்றாரு. சாமுண்டேஸ்வரி தங்கச்சி சொல்றாங்க, என் அக்கா கொடுக்குற தங்க செயினை வேண்டான்னு சொல்றிய, வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்றதுனால வேற வழி இல்லாம கார்த்திக் வாங்குறாரு. ஆனா வாங்கின கையோட அப்படியே சலன்னு சொலட்டி வீசி எறிகிறாரு கார்த்திக். அந்த செயின் அப்படியே பறந்து பறந்து போய் ரேவதி கழுத்துல போய் விழுகுது. அதை பார்த்து அந்த மாப்பிள்ள சொல்றாரு, இங்க என்ன மாமா சுயவரமா நடந்துட்டு இருக்கு, அவன் தங்க செயினை ஜெயிச்சு ரேவதி கழுத்துல போய் போடுறான். ராஜா சொல்றாரு, இது எதர்ச்சியா விழுந்தது மாப்பிள்ள, இதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செயினை கழட்டிடுறாங்க. ரேவதியும் செம்ம கடுப்புல தான் இருக்காங்க. அருண், ஆனந்த், கார்த்திக் 3 பேரும் போறாங்க. அப்போ வழி மறைச்சு, நீ யாரு பெரிய பிஸ்தாவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு புரியல, நான் ஒன்னும் பிஸ்தா இல்ல, பாதாமும் இல்ல, நீ முந்திரி கொட்டை மாதிரி பேசுறல, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் போட்டியில யாருமே ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தனை புடிச்சு வச்சிருந்தேன், போட்டியில விளையாடுறவனா. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, நீ போய் போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான தண்டனை நீ ஊரை விட்டு சாயந்தரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு எல்லாம் கெக்க புக்கன்னு சிரிச்சுட்டு ஆனந்த் சொல்றாரு, ஏன் தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன கெட்ட பழக்கம், என்ன குடிப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க ரேவதியோட ஃப்ரெண்டு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, குடிக்கிறதுன்னு கெட்ட பழக்கமா? ஆமா, எங்க ஊர்ல குடிக்கிறதுலாம் கெட்ட பழக்கம் தான் அப்படின்னு ரேவதி ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, குடிக்கிறதுலாம் இல்ல, வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. உன்னை செய்யன்னு சொன்னா செய்ய மாட்டான், செய்யாதன்னு சொன்னா செய்வான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரேவதி. ஒரு நிமிஷம் வரேன்னு அருண் கதையில குசு குசுன்னு சொல்றாங்க. என்னடா இவன் குசு குசுன்னு சொல்றானேன்னு ஆனந்த், கார்த்திக் 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல. ஆக்சுவலா அருண் என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு, ஒரு இந்த பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில அடிக்காதேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், இந்த பாட்டில அடிச்சு உடைப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அந்த பாட்டில கிட்ட தொட்டுட்டேன்னு வச்சுக்கிறாங்க, செம்ம கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் கேக்குறாரு, எந்த பாட்டில், ஆரஞ்சா சிகப்பா? சிகப்பு கலர் அப்படின்னு உடனே கால்ல பக்கத்துலயே ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை காலாலே எடுத்து அப்படியே மேல தூக்கி போடுறாரு. கையில புடிச்சு அந்த பாட்டில டபக்குன்னு உடைச்சு போடுறாரு, கல்லை விட்டு எரிஞ்சு. அதை பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க ரேவதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.